இப்போ இந்த கதையில பாரிஸ்ல இருக்க ஒரு மீன் மார்க்கெட் காமிக்கிறாங்க. அந்த இடம் ரொம்பவே அருவருப்பா இருக்கு. அங்க ஒரு கடையில ஒரு பிரெக்னன்ட் லேடி ஒருத்தவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல பிரசவம் வலி வருது. கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துருது. அவங்க அங்க மீன் வெட்டுறதுக்காக வச்சிருந்த கத்தியை எடுத்து அந்த தொப்புள் கூடைய அறுத்துட்டு அவங்க சாதாரணமா அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஏதோ பாக்கெட்ல இருந்து தவறி விழுந்த கோலி குண்டு மாதிரி அந்த குழந்தை பிறக்குது. அதுவும் இல்லாம அந்த குழந்தை பிறந்த பிறகு அங்க இருக்க வேஸ்டேஜ் எல்லாம் ஒரு இடத்துல ஓரமா கிடக்குது. அதே இடத்துலதான் அந்த குழந்தையும் போட்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஒரு சில பேரு இந்த லேடி வந்து அந்த குழந்தைய கொல்ல ட்ரை பண்றா அப்படின்ட்டு அங்க இருக்க காவலாளிய கிட்ட அங்க உள்ளவங்க எல்லாம் அவளை புடிச்சு கொடுக்க அவளுக்கு தூக்கு தண்டனையும் கொடுத்துறாங்க. அவ இறந்துடுறா. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து அங்க உள்ள ஒரு அநாத ஆசிரமத்துக்கு அந்த குழந்தை அனுப்பப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை பிறக்கும் போதே வந்து அபாரமான மோப்ப சக்தியோட தான் பிறக்குது. அதனாலேயே அந்த பிறந்த குழந்தை கண்முழிக்கிறதுக்கு முன்னாடியே அதோட மூக்கை வச்சு எல்லாத்தையும் மோர்ந்து பார்த்தே வந்து என்னன்றதை கண்டுபிடிச்சிக்குது. இப்படியே காலங்கள் போயிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையும் கொஞ்ச நாள்ல வளர்ந்துருது. அது மட்டும் இல்லாம இந்த கதையோட ஹீரோவும் அந்த குழந்தை தான். இப்போ இவனால 5 வயசு வரைக்கும் பேச முடியாமலே இருக்கு. அதனால வந்து எல்லாத்தையும் வந்து முகர்ந்து பார்த்தே வந்து அவன் கண்டுபிடிக்கிறான். இப்படியே முகர்ந்து பார்த்து மண்ணு எந்த வாசனையில இருக்கும், பூ எந்த வாசனையில இருக்கும், மரம் எந்த வாசனையில இருக்கும் அப்படின்றத ஒவ்வொரு வாசனையும் இப்படிதான் இருக்கும்ன்றத முகர்ந்து பார்த்தே அவன் கண்டுபிடிக்கிறான். இப்படியே காலங்கள் போயிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு ஒரு 11 வயசு இருக்கும்போது அந்த அநாத ஆசிரமத்துல இருக்க லேடி காசு பற்றாக்குறையினால இதுக்கு மேல என்னால உன்னை வளர்க்க முடியாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை ஒரு வியாபாரி கிட்ட விட்டுறான். ஆனா அந்த காசை வச்சுக்கிட்டு அவளால ரொம்ப நேரம் சந்தோஷமா இருக்க முடியல. ஏன்னா அந்த ஊர் தினங்க அவ போகும்போதே வழியை மறைச்சு அவளை கொன்னு அவ பணத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா போக நம்ம ஹீரோவும் வளர்ந்து டீனேஜ் வயசு அடையிறான். அவனோட முதலாளியான அந்த வியாபாரி ஒரு டெலிவரி வேலையா பாரிஸ்ல இருக்க சிட்டி பகுதிக்கு கூப்பிட்டு போறான். அவன் இது வரைக்கும் பார்க்காத இடத்த பார்க்கும்போது வேற ஏதோ உலகத்துக்கு வந்த மாதிரி அவன் உணர்றான். அங்க இருக்க வாசனைகளும் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அதுக்கப்புறம் தனக்கான இடம் இதுதான் அப்படின்றத அவன் உணர்றான். அதுக்கப்புறம் அவன் வந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் ஒரு வித்தியாசமான வாசனையை உணர்றான். அது என்ன ஏதுன்னு அவன் தேடி போய் பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு பெர்ஃப்யூம் ஷாப் அப்படின்ட்டு. அங்க இருக்க ஒவ்வொரு பெர்ஃப்யூம் ஸ்மெல்லையும் வெளியே நின்னபடியே முகர்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு வித்தியாசமான வாசனை வருது. அந்த நேரத்துல அந்த வாசனையோட உணர்வு அவனை சொர்க்கத்துக்கே கூப்பிட்டு போற மாதிரி இருக்கு. அது என்ன வாசனைன்ட்டு அந்த வாசனை பின்தொடர்ந்து போகும்போது தான் தெரியுது அது ஒரு பெண்ணோட வாசனை அப்படின்ட்டு. ரொம்பவே அழகா இருக்க ஒரு பொண்ணை சந்திக்கிறான். அந்த டைம்ல அந்த பொண்ணோட வாசனை தான் அவனை இவ்வளவு தூரம் இழுத்திருக்கு. அதனாலேயே அந்த பொண்ணை வந்து பின்தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிடுது தான் பின்னாடி யாரோ வராங்க அப்படின்றது. அது தெரிஞ்சு அவ பயந்து கத்தும் போது அந்த நேரத்துல யாரோ 2 பேரு அந்த இடத்த கிராஸ் பண்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட வாயை கட்டியமா பொத்தி வச்சுக்கிறான். அதனாலேயே அந்த பொண்ணுக்கு மூச்சு திணறி அவ அங்கேயே இறந்து போறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவளோட சடலத்தை மோந்து பார்த்துட்டு இருக்கான். நேராக நேராக அந்த பொண்ணு மேல அந்த வாசனைகளும் போயிடுது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு புரிய ஆரம்பிக்குது நம்ம கொன்னதுனால அந்த பொண்ணோட வாசனை போயிடுச்சு அப்படின்றது. அதை நினைச்சு அவன் கொஞ்ச நாள் ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தோணுது நம்ம பெர்ஃப்யூம் எப்படி செய்யறதுன்றதை கத்துக்கணும், வாசனைய எப்படி தக்க வச்சுக்கிறதுன்றதையும் கத்துக்கணும். இதனாலேயே பாரிஸ்ல ரொம்பவே ஃபேமஸா இருந்த ஒரு பழைய பெர்ஃப்யூம் ஷாப்புக்கு போறான். அங்க ரொம்பவே பாரம்பரியத்தை பின்பற்றி சில பெர்ஃப்யூம்ஸை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த இடம் ஈயடிச்சிட்டு தான் இருக்கு. ஏன்னா அந்த கடைக்கு கஸ்டமர்ஸ் வந்து பல வருஷங்கள் ஆகுது. ஏன்னா பாரிஸ்ல பெர்ஃப்யூம் இவரோட சிறப்பா செய்யற ஒருத்தர் இருக்காரு. அவர் கடைக்கு தான் வந்து கஸ்டமர்ஸ் நிறைய பேர் போவாங்க. அதனாலேயே இவர் கடை வந்து வியாபாரமே இல்லாம இருக்கு. இந்த நேரத்துல தான் அந்த பழைய பெர்ஃப்யூம் கடைக்கு நம்ம ஹீரோ ஒரு டெலிவரி பண்றதுக்காக வரான். அப்பதான் நம்ம ஹீரோ உணர்றான் நீங்க அந்த புது பெர்ஃப்யூம் கடையில இருக்க பெர்ஃப்யூம்ஸ் மாதிரியே செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத. அவரும் ஆமான்றதை ஒத்துக்கிறாரு. ஆனா அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் சேர்த்திருக்காங்க அப்படின்றது தெரியாதனால என்னால அந்த பெர்ஃப்யூமை சரியா செய்ய முடியல அப்படின்றத சொல்றாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அதுக்கான மூலப்பொருட்கள்லாம் என்னன்றது எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்றத சொல்லி அவரோட கடையிலேயே அந்த பெர்ஃப்யூமை அவன் தயாரிக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கான மூலப்பொருட்கள்லாம் அவனுக்கு எப்படி தெரியும்னா அவன் ஏற்கனவே அந்த சென்ட்டை முகர்ந்து பார்த்ததுனால அதுல என்னென்ன கலந்துருக்காங்கன்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலேயே அந்த பெர்ஃப்யூம் அவன் அதே போலயே செஞ்சு கொடுக்குறான். இதை பார்த்த அந்த பழைய பெர்ஃப்யூம் கடை முதலாளி ரொம்பவே ஆச்சரியப்படுறான். எப்படி ஒரு சாதாரண டெலிவரி பாயால இவ்வளவு அற்புதமா அதே போல ஒரு பெர்ஃப்யூமை எப்படி தயாரிக்க முடியும் அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான் இது இல்ல இதோட பெட்டராவே என்னால ஒரு பெர்ஃப்யூமை தயாரிக்க முடியும் அப்படின்றத சொல்றான். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைனா இப்பவே நான் அந்த பெர்ஃப்யூமை செஞ்சு தரேன் அப்படின்றத சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த பெர்ஃப்யூமை செய்ய ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் சொன்ன போலவே அந்த பெர்ஃப்யூம் ரொம்பவே அற்புதமா வந்திருக்கு. வேணும்னா டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்றத கொடுக்கும்போது அவனோட ஈகோ அவனை தடுக்குது. ஏன்னா இவ்வளவு வருஷமா அந்த தொழில ஊறி போன என்னால முடியாத ஒரு விஷயத்த ஒரு சாதாரண டெலிவரி பாய் பண்ணிட்டான் அப்படின்றது அவனுக்கு அது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட அவன் அதை அப்புறமா நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன், நீ இப்போ இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம ஹீரோவும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். அவன் போன பிறகுதான் அந்த பெர்ஃப்யூம் எடுத்து அவன் ஸ்மெல் பண்ணி பார்க்கறான். அவன் வாழ்நாளிலேயே இப்படி ஒரு வாசனை முகந்ததே இல்ல. இதனாலேயே நம்ம ஹீரோவை அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அதுக்கப்புறம் அந்த பெர்ஃப்யூம் முதலாளி அந்த வியாபாரியோட இடத்துக்கு போயிட்டு நம்ம ஹீரோவை விலைக்கு வாங்கிட்டு வந்து தான் கூடவே வச்சுக்கிறான். இந்த பக்கம் இவ்வளவு வருஷமா அவனை பார்த்துட்டு இருந்த வியாபாரி ஹீரோவை விலைக்கு வித்த காசுல நல்லா குடிச்சிட்டு போதையில தண்ணியில விழுந்து அவன் அங்கேயே இறந்து போறான். ஏன்னா இந்த கதை
கதையில ஹீரோ யார் கூடலாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள விட்டு விலகி போறானோ அவங்க எப்படியாவது இறந்துருவாங்க. இந்த விஷயம் மட்டும் இந்த படத்தோட கதையில ஒரு மர்மமாவே இருக்கு. அவங்கலாம் ஏன் இறந்தாங்க அப்படின்றத அந்த படத்தோட கதையில சரியாவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பெர்ஃப்யூம் கடை முதலாளி நம்ம ஹீரோக்கு ஒரு முறையான வகையில பெர்ஃப்யூம் எப்படி செய்யறது அப்படின்றத கத்து தராரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையுமே அவனுக்கு கத்து தராரு. இதனாலேயே அவன் இன்னும் அற்புதமாவே வந்து பெர்ஃப்யூம் செய்ய ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம இப்போ அந்த பாரிஸ்லயே ஃபேமஸான கடை எதுனா இவரோட கடையை தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இவர் பிரபலமா ஆகுறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ செய்யற பெர்ஃப்யூம்காகவே தனி கூட்டமே ஒன்று வருது. இதனாலேயே அவருக்கு நல்லாவே வியாபாரம் நடக்குது. என்னதான் நம்ம ஹீரோ பெர்ஃப்யூம் நல்லாவே செஞ்சாலும் இன்னமும் அந்த இறந்து போன பொண்ணோட வாசனை அளவுக்கு ஒரு பெர்ஃப்யூம் செய்ய முடியலையே அப்படின்றத நினைச்சுதான் வருத்தப்படுறான். இதனாலேயே அந்த பெர்ஃப்யூம் கடை முதலாளி கிட்ட எப்படி வாசனைகளை தக்க வச்சுக்கிறது அதை எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்றத கேட்கறான். அதுக்கு அந்த கடை முதலாளி எனக்கு இந்த விஷயம் தெரியாது, ஆனா நான் ஒரு இடத்துல வந்து இந்த பெர்ஃப்யூம் செய்யறதெல்லாம் எப்படின்றத கத்துக்கிட்டேன். நீ அந்த இடத்துக்கு போனா அந்த இடத்துல நீ நிச்சயமா வந்து வாசனைகளை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்றத கத்துக்கலாம் அப்படின்றத சொல்றான். மறுநாளே நம்ம ஹீரோ அந்த இடத்த தேடி கிளம்புறான். அந்த இடம் வேற எதுவும் இல்ல, அந்த பாரிஸ்ல இருக்க ஒரு கிராமத்து பகுதி தான் அது. போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த பெர்ஃப்யூம் கடை முதலாளிக்கு அவன் இது வரைக்கும் என்னென்ன பெர்ஃப்யூம்லாம் பரிசோதிச்சு வச்சிருந்தானோ அந்த எல்லா குறிப்புகளையும் அவன் கடை முதலாளி கிட்ட கொடுத்துட்டு அவன் கிளம்பிடுறான். அன்னைக்கு ராத்திரி அந்த கடை முதலாளி ரொம்பவே சந்தோஷமா போய் தூங்குறாரு. ஏன்னா அவன் எழுதி கொடுத்த குறிப்புகளை வச்சு பெரிய பணக்காரன் ஆக போறோம் அப்படின்றத நினைப்போட தூங்குறாரு. ஆனா அன்னைக்கு ராத்திரி தான் அவருக்கு கடைசி தூக்கம்ன்றது தெரியாம போகுது. ஏன்னா இவ்வளவு நாள் அவர் வாழ்ந்திருந்த கட்டடம் ரொம்பவே பழமையான கட்டடம். அது ரொம்ப நாள் நிலைக்காம அது அங்கேயே இடிஞ்சு விழுந்துடுது. நம்ம ஹீரோ தன்னோட வாசனை சக்தியை வச்சு அந்த கிராமம் எந்த பக்கம் இருக்கு அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சு போய்கிட்டு இருக்கான். இப்படியே அந்த கிராமத்தை தேடி பல மாசங்களா போய்கிட்டு இருக்க கடைசியா அந்த கிராமத்தை கண்டுபிடிக்கிறான். அந்த நேரத்துல அவனுக்கு ஒரு வித்தியாசமான வாசனை வருது. அந்த வாசனை வேற எதுவும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கொலை பண்ணிருப்பான் இல்லையா, அந்த பொண்ணோட வாசனை மாதிரிதான் ஒரு வாசனை வருது. அந்த நேரத்துல ஒரு பல்லாக்குல அவனை கிராஸ் பண்ணி ஒரு அழகான பொண்ணு ஒருத்தவங்க போறாங்க. அப்பதான் அவனுக்கு தெரியுது அந்த வாசனை அந்த பொண்ணு கிட்ட இருந்தா வருது அப்படின்றது. அந்த பொண்ணோட வாசனையை வச்சு அந்த பொண்ணை அப்படியே பின்தொடர்ந்து போறான். இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட பல்லாக்கு வந்து ஒரு கோட்டைக்குள்ள போகுது. அப்பதான் நம்மளுக்கு தெரியுது அது இந்த ஊரோட மேயரோட பொண்ணு அப்படின்றது. அதுக்கப்புறமா அங்க இருக்க பாதுகாப்பெல்லாம் தாண்டி அவனால போய் அந்த பொண்ணை பார்க்க முடியல. இதனாலே கொஞ்சம் அவன் வருத்தமாயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல தான் அந்த வாசனைகளை எப்படி தக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குற இடம் இருக்கு. அந்த இடத்த தேடி போறான். அங்கேயே வேலைக்கு சேர்ந்து பூக்களை எப்படி பதப்படுத்துறது, வாசனைகளை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்ற மாதிரி பல விஷயங்களை அவன் அங்கேயே கத்துக்கிறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல யாரும் இல்லாத சமயத்துல சில பொண்ணுங்களை கொண்டு அந்த பொண்ணுங்க உடம்புல இருக்க வாசனையை எப்படி பதப்படுத்துறது, அந்த வாசனைகளை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்றதையும் கத்துக்கிறான். இப்படியே பல கொலைகளை பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ பல பொண்ணுங்களை கொண்டு அந்த ஊர்லயே தேடப்படுற ஒரு பெரிய கொலையாளியா மாறுறான். இப்படியே அந்த ஊர்ல இருக்க எல்லா அழகான பொண்ணுங்களையும் கொண்டு அந்த பொண்ணுங்க மேல இருக்க வாசனையை ஒரு பெர்ஃப்யூமா மாத்தி சேமிச்சு வைக்க ஆரம்பிக்கிறான். இதனாலவே அந்த ஊர்ல பல பிரச்சனைகள் வருது. யார் அந்த கொலையாளின்ற தெரியாததுனால ஒவ்வொருத்தரும் மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவுதான் பிரச்சனைகள் நடந்தாலும் நம்ம ஹீரோ பண்ற கொலைகளை தொடர்ந்து பண்ணிட்டே தான் இருக்கான். இதனாலேயே அந்த இளவரசியோட அப்பாவான அந்த ஊரோட மேயர் ரொம்பவே பயப்படுறாரு. எங்க நம்ம பொண்ணை பாதுகாக்க முடியாம போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறாரு. அதனாலேயே அவர் பொண்ணை கூப்பிட்டுட்டு அந்த ஊரை விட்டு வெளியேறாரு. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. எப்படி தெரியுதுன்னா, ஏன்னா எப்பவுமே வந்து அந்த இளவரசியோட வாசனை இவனை சுத்தி இருந்துகிட்டே இருக்கும். அந்த இளவரசி இந்த ஊரை விட்டு போயிட்ட பிறகு அந்த வாசனையும் அந்த ஊரை விட்டு போகிறது தெரியுது நம்ம ஹீரோக்கு. இதனாலே நம்ம ஹீரோ உடனே பின்தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறான். அப்புறம் இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோ ஒரு இடத்துல தங்கி இருந்து எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டு இருந்தால அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட ரூம்ல தற்செயலா பார்க்கும்போது அந்த இடத்தோட முதலாளி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். அது வேற எதுவும் இல்ல, இவ்வளவு நாளா அவன் கொலை பண்ண பெண்களோட துணிமணிகளும் அந்த பெண்களோட முடிகளையும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விஷயம் அங்க இருக்க அரசாங்கத்துக்கும் தெரிய வருது. உடனே நம்ம ஹீரோவை தேடி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும். இந்த பக்கம் ஒரு ஹோட்டல்ல மேயரோட பொண்ணும் வந்து பாதுகாப்பா தங்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ பின்தொடர்ந்தே போய் அந்த ஹோட்டல் எங்க இருக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு ராத்திரி நேரத்துல எப்படியோ அந்த இளவரசி ஒரு அறைக்கு போய் அந்த இளவரசியை அவன் நினைச்ச மாதிரியே கொண்டு முடிக்கிறான். மறுநாள் காலையில மேயர் தன்னோட பொண்ணு பாதுகாப்பா இருக்காளான்றத பார்க்க வரும்போது எல்லா பெண்கள் மாதிரியும் மொட்டையடிக்கப்பட்ட நிலையில சடலமா கிடக்குறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இளவரசி மூலியமா தயாரிச்ச பர்ஃபியூமையும் மத்த பெண்கள் மூலியமா தயாரிச்ச பர்ஃபியூமையும் ஒன்னா கலந்து ஒரு புதுவிதமான பர்ஃபியூமை தயாரிக்கிறான். சரியா அந்த நேரத்துல அவன் பர்ஃபியூமை தயாரிச்சு முடிக்கும் போது அந்த ஊரை சேர்ந்த காவலாளிய அவனை சுத்தி வளைக்கிறாங்க. அங்கேயே அவனை கைது பண்ணி கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர் முழுக்க தெரிய வருது இவ்வளவு நாளா கொண்டுட்டு இந்த கொலைகாரனை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு. அவனுக்கு அரசாங்கம் கொடுக்கிற தண்டனைய எல்லாருமே பார்க்கணும் அப்படின்றதுனாலேயே எல்லாரும் ஒரு இடத்துல ஒண்ணு கூடுறாங்க. இப்போ அந்த அரசாங்கத்தை சேர்ந்தவங்க குற்றவாளிய ஒரு நாய் போல அடிச்சு எந்த மனிதாபிமானமும் இல்லாம அவனை தரன்னு இழுத்துட்டு வர சொல்லியிருப்பாங்க. அங்க இருக்க அந்த காவலாளிகள்லாம் அவனை கூப்பிட்டுட்டு வர போற அந்த நேரத்துல அவன் கையில வச்சிருந்த எல்லா பெண்களையும் வச்சு செஞ்ச அந்த பர்ஃபியூமை ஒரு செகண்ட் ஓபன் பண்றான். அவனை அடிச்சு கூப்பிட்டு போறதுக்காக வந்த
வந்த காவலாளிகள்லாம் ஒரு செகண்ட் மெய் மறந்து போறாங்க. அதுக்கப்புறம் கைதிகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு பல்லக்கு வந்து ஒண்ணு நிக்குது. அதை பார்த்து அங்க இருக்க மக்கள்லாம் யாரா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அந்த நேரத்துல அந்த பல்லக்குல இருந்து ராஜ மரியாதையோட நம்ம ஹீரோ இறங்குறான். அங்க இருக்கவங்களாம் அவனை பார்த்து ரொம்பவே வியந்து போறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க நிக்கிறவங்களும் அவனுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஜெயில இருந்து அவன் கிளம்பி வரும்போது கொஞ்சம் பர்ஃபியூம் அவன் மேல யூஸ் பண்ணிட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் அந்த மேடையில நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக ஒருத்தனை வச்சிருப்பாங்க. அவன் அந்த வாசனையில மெய் மறந்து போய் நம்ம ஹீரோவோட காலிலே விழுந்து இவன் இந்த கொலைகளை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றத சொல்லுவான். அது மட்டும் இல்லாம அங்க சுத்தி இருக்க மக்களும் இவன் அப்பாவி அப்படின்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த ஊரோட மேயரும் அந்த ஊர் சர்ச்சில் ஃபாதரா இருக்க ஃபாதரியாரும் ஒரு செகண்ட் வியந்து போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வச்சிருந்த கர்ச்சீஃப்ல ஒரே ஒரு சொட்டை மட்டும் விட்டு அந்த கர்ச்சீஃபை அங்க அடிக்கிற காத்துல ஒரு செகண்ட் அசைச்சு காமிப்பாரு. அந்த நேரத்துல அங்க இருக்க ஒட்டுமொத்த மக்களும் வந்து ஒரு செகண்ட் சொர்க்கத்துக்கே போனமே உணர்வாங்க. அங்க இருக்க ஃபாதரியாரும் இவன் சாதாரண மனுஷனே இல்ல, இவன் கடவுளோட குழந்தை அப்படின்ட்டு அவரே ஒரு செகண்ட் காலில் விழுந்துருவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த கர்ச்சீஃபை அப்படியே காத்துல தூக்கி போட அந்த கர்ச்சீஃப் அப்படியே போயிட்டு மக்களுக்கு நடுவுல விழும். விழுந்த பிறகு அங்க இருக்க மக்கள் எல்லாம் ஒரு விதமான போதைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க அந்த நேரத்துல அவன் ஆரம்பத்துல கொன்ன அந்த பொண்ணை பத்தி நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறான். இப்படியே கொஞ்ச நேரத்துல அவன் இந்த இடத்த விட்டு காணாம போறான். அதுக்கப்புறம் அந்த அரசாங்கம் இந்த கொலைக்கெல்லாம் காரணமா இருந்தவனை விட்டுட்டு அவனுக்கு இவ்வளத்தையும் கத்து கொடுத்த இடத்தோட முதலாளியை கூப்பிட்டு வந்து தூக்குல போட்டு கொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் ரொம்ப தூரம் நடந்து போறான். அவன் எங்க போறான்னா அவன் பிறந்த அந்த மீன் மார்க்கெட்டுக்கு தான் போறான். அந்த இடத்துல இது வரைக்கும் எதுவுமே மாறாம அப்படியே தான் இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த மொத்த பர்ஃபியூமையும் எடுத்து அவன் மேலேயே ஊத்திக்கிறான். அதை பார்த்துட்டு இருந்த அங்க இருக்க மக்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவனை வந்து பிச்சு திங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நம்ம ஹீரோ அந்த இடத்துலயே வந்து இறந்தும் போறான். கடைசியில அவன் பிறந்த இடமே இறந்த இடமா மாறுது. இந்த இடத்துல இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. இந்த படம் 1985ல வந்த ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான். நிச்சயம் இது குடும்பத்தோட உட்காந்து பாக்குற படம் கிடையாது. இது ஒரு அடல்ட் மூவி தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.